வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து விஜய் கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இதோ பாருங்கள் விஜய், உங்களை என்னால் வெறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் அசால்ட்டாக என்னை விட்டுட்டு அடுத்த வாழ்க்கையை தேடி நீங்கள் போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் எனக்கு முன்னாடி இருந்தவங்க ரேணுகாக்கா, அதனால் அவங்கள நீங்கள் தேடி போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் நானும் ஒருத்தர் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் ஃபோட்டோ பார்த்து புலம்பின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் பின்னாடி பின்புறம் இருந்து கரெக்டாக அதெல்லாம் பார்த்துன்னு இருக்காரு. மல்லி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவரு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு. என்ன மல்லி பண்ணுறது, உங்ககிட்ட வந்து நான் நெருங்கவும் முடியல, மறுபக்கம் அவளை வெறுக்கவும் முடியல. ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் அப்படியே சும்மா இந்த தூண்டல் முள்ள மாட்டின மீனை எப்படி துடிக்கும், துடிச்சு அப்படியே சும்மா அணுவா அது உயிரை விடும். அது போல தான் என்னோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது. உங்கள் ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட என் வாழ்க்கையை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு நானே என்ன சிதைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மனசுக்குள்ளே குலுங்கின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்கள விலைக்கு வாங்குறதுக்கோசம் நம்ம ராஜேஸ்வரி சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க. இன்னும் அன்னபூர்ணிமா நல்லா இருக்கீங்க போல், உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஒரு எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட்டு. ஆனால் அது ஒரே டைமில் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணி விலைக்கு வாங்க பார்க்குறியா? நான் விலைக்கெல்லாம் வாங்கலையே, இந்த காசை கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறதே தவிர உங்களை விலைக்கு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. அந்த காசை காட்டுறது நம்ம அன்னபூர்ணி ஆணு வாய போடுறது காசை வாங்கி வச்சுன்னு சொல்லு ராஜேஸ்வரி, ராஜி உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, எதாக இருந்தாலும் நான் செய்கிறேன். மல்லியை வந்து இனிமேல் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மல்லியை நீ தான் எப்படியாவது ஒன்று பண்ணி ஒரு பக்கம் ரேணுகா கூடயும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இது நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கேட்க, அப்போ இந்த பணத்தை நான் எடுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடியே நீ இந்த பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நினச்சுன்னுக்கிறேன்ல, அதுதாண்டி உன்னோட மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே அந்த பேகை வீசி எறிகிறாங்க. அப்படியே தொப்புன்னு போய் கீழே விழுறாங்க ராஜேஸ்வரி. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நானே பாடுபடுவேனா, என்னை பார்த்தா நான் முட்டா குரங்கு மாதிரி தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, ஒரு தவளை நம்ம வாய் விடுறதுக்கு முன்னாடி பொறுமையாக நின்று அவசரப்பட்டு வாய் விடணும். நம்ம ஊருக்கு வேறு எங்கேயோ பூதம் வந்துருச்சு போல், அப்படியே சும்மா இரவு நேரம் ஒரு பக்கம் பூதம் பறந்துக்கிட்டு இருக்கு, ஆவி எல்லா தவளையும் ஒரு பக்கம், ஒரு தவளை அந்த நாய் சத்தம் கேட்டால் பரவாயில்லைங்க, நாய் சத்தம் எல்லா தவளையும் ஒரு பக்கம் அப்படியே ஓசை ஒலிக்குது ஒரு பக்கம். எந்த இடத்துல வந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் திடீர்னு ஏன் முன்னாடி என் பின்னாடி இருக்கடா இருக்கலாம், அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுங்க. அடுத்தடுத்து நமக்கான அப்டேட் யாரான பின்னாடி பார்த்தீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க, அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, அதே சமயத்தில் நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டு நிஷா வராங்க. நிஷா வந்து என்ன இப்படியெல்லாம் பண்ணிருக்கீங்க, இந்த காசை என்கிட்ட கொடுத்தா நானே எல்லாத்தையும் செஞ்சு விடணும்ல, என்ன ரஞ்சிதம் என்ன நினச்சினுக்கிற உன் மனசில், நீ எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு நினச்சினுக்கிறியா? உன்னால் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. நிஷா லெவலுக்கு உன்னாலெல்லாம் வர முடியாது. நிஷா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய டாப்பு டக்கர் தெரியுமா, டாப்பு டுக்கர் தெரியுமா, அவளே அந்த இடத்துல திணறன்னு இருக்கா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீ அசால்ட்டாக எல்லாத்தையும் சாதிச்சிருவோன்னு சொல்கிற பார்த்தியா. கம்பி கட்டுற கதையெல்லாங்க விடாதம்மா, இந்த இடத்துல நின்று அடித்து காட்டணும், நின்று ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல இடம். சும்மா அந்த வாயில் வடை சுட்டுன்னு காற்றுல பம்பரை ஓட்டுன்னு காற்றுல படவா இருந்துக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இடம் இல்லை, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே சொல்லி விட்டுறாங்க. இதனால் ரஞ்சித்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்போ பாடுறீ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு எல்லா சொத்து கிடைத்து நாம் பாடப்பட்டது, ஆனால் அவர் வந்து அசால்ட்டாக நம்மளவே பாசிங் பற்றின்கிறாரா. ராஜேஸ்வரி உன்னை சும்மா விட மாட்டான், எல்லாத்துக்கும் உனக்கு சேர்த்து வச்சு ஆப்பு வைக்க போகிறேன். அப்போ தெரியும் இந்த ரஞ்சிதை யாருன்னு சொல்லிட்டு. ரஞ்சிதை எல்லா டைம் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், நல்லாவே எனக்கு உதவி செஞ்சுட்டு தான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நான் ஓகே சொன்னேன். என்னையே என் விஜய் மாமாவும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காமல் டபுள் கேம் ஆண்டு இருக்கா. மறுபக்கம் அரவிந்த், ஐயோ அரவிந்த் என் வாழ்க்கையில் நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு யசந்தில் இருக்காங்க நம்ம ரஞ்சிதம். ஏன்னா ரஞ்சிதத்துக்கு தெரிஞ்சிச்சு அரவிந்த் லட்சாதிபதினு சொல்லிட்டு, அப்படியே பட்டவனாவது ஒருத்தர் நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கை செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆசைப்படலாம், தப்பு இல்லைங்க, ஆனால் பேராசைப்படுறாங்க இவங்க. ஆசை கொஞ்சம் இருக்கலாம், அது தப்பே இல்லை, ஆனால் இவங்களுக்கு ஆசை மேலே ஆசை வந்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் நம்ம அரவிந்தும் வராரு, வந்து ரஞ்சிதம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரஞ்சிதம் உடனே பார்க்கணும், இது ஒத்துக்கிறாங்க. இது மனோருக்கு தெரிய வருது. மனோருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் மல்லி இருந்து மனோர்கிட்ட நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அரவிந்த் மாதிரி தங்கமான பொருளை உங்களுக்கு மாப்பிள்ளை கட்சி கொடுத்து வச்சிருக்கணும். அரவிந்த் மாதிரி இருக்கிற ஆள் இருக்கிற வரை உங்கள் பொண்ணால் எந்த ஒரு விஷயத்துலையும் ராஜேஸ்வரி கூட இனிமேல் சேர மாட்டா, அவன் வாழ்க்கை அவனே பார்த்துருவான். என்னதான் கார் டிரைவராக இருந்தாலும் அவனும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இருக்கு. அம்மா கார் டிரைவர் இல்லைம்மா, அவன்
எக்கச்சக்கமான மில்லுக்கு சொந்தக்காரன், அவனோட சொத்து மதிப்பு எப்படி இருந்தாலும் கோடி கணக்கில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, அவர் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது அவரோட நடிப்பும் அவரோட வெளித்தோற்றம், அவரோட உள்தோற்றத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. அவர் சொந்த உழைப்பில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அங்கே வந்திருக்காரு. அதனால் அவங்க அப்பாவை பற்றி எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறிக்கோள்லேயே இருந்திருக்காரு. இதுதாம்மா நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டே, அதுக்குன்னு தான் அப்பா இறந்துட்டதாகவும் தான் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, விதவையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணனேப்பா. அதெல்லாம் நான் ட்ராமாவா நாடகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டே இதில் என்ன சந்தேகம், அதுதாங்க உண்மை, அதுதானே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் ஃபஸ்ட்டு இதை யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க, எல்லாரும் கான்செப்டை விட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காப்புல. நம்மளாம் ஷார்ப்பு கரெக்டாக எங்கே அந்த இடத்துல என்னென்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே சும்மா எல்லாத்தையும் கேதர் பண்ணே இருப்போம். மிஸ்டேக் ஒன்று ஆச்சுன்னா டக்குன்னு போட்டு டிக்குன்னு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னா பார்த்துக்கோங்களேன். உடனே அந்த இடத்துல பார்க்கணுமே இவங்க இந்த மாதிரி சொன்னதை அப்படி சிவுக்குன்னா இது ஒரு பக்கம், என்னடா இப்போயே அந்த அரவிந்த் பையனை பற்றி இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மனம் இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நான் ரெடி தான் வரவா, தாலியை கட்டிய வரவா அப்படின்னு சொல்லிட்டு மன சந்தோஷத்தில் ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்காங்க. சந்தோஷம் அது கழுத்தில் ஏறின பின்னாடி தான் தெரிய போகுது சந்தோஷமாக இல்லை உன் வாழ்க்கை முடிஞ்சான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் படுற போது தான் அதோட புரிதலும் அறிதலும் நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.